வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம சூப்பர்பா தீபாவளி ஸ்பெஷல் கொண்டான பாரம்பரிய ஸ்வீட் வகைகளை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. பட் சாப்பிட்டு எல்லாருமே கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப சாப்பிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல்லெல்லாம் இருப்பீங்க. ஸோ இந்த ஃபீல்லேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ஸ்பெஷல் இருக்க போகுது. ஏன்னா தீபாவளி லேகியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி லேகியத்தோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே தீபாவளினாலே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்றதை விட நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் பாரம்பரிய ஸ்வீட் வகைகள் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக இன்டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை, ஐயோ நிறைய சாப்பிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருப்பாங்க. ஸோ இந்த தீபாவளி லேகியம் நிறைய கடைகளில் கூட விற்கிது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ்க்கு அது எப்படி செய்கிறதுன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட மருத்துவ குணங்கள்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது இந்த தீபாவளி லேகியத்தில் என்னென்ன பொருட்கள் சேர்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னாலே அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். ஓகே. இதில் சுக்கு, மிளகு, திப்ளி, இது திரிகடுகம்னு நம்ம சொல்லுவோம். இது திரிகடுகு சூரணமாக நம்ம பயன்படுத்தும் போது பலவிதமான உடல் நச்சுக்கள் நீக்கிறது. அதிகப்படியாக உணவு சாப்பிட்டாச்சுன்னா அந்த அதிகப்படியான சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிதில் செரிமானம் பண்ணுறதுக்கு, அல்லது நாள்பட கொஞ்சம் விருந்தாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண் அப்புறம் மாப்பிள்ளை அவங்களுக்குலாம் பார்த்தாச்சுன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் விருந்து கொடுப்பாங்க, இனிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்கு வயிறு மந்தம் ஏற்பட்டு ஒரு மாதிரி இயல்பான வாழ்க்கை இல்லாத மாதிரி போய்டும். அவங்களுக்கெல்லாம் நாங்கள் திரிகடுகு சூரணம்னு கொடுப்போம். அதை முக்கியமாக அடிப்படையாக வச்சு தான் அந்த தீபாவளி லேகியம்ங்கிறதே செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்து காட்டக்கூடிய இந்த லேகியத்தில் என்னென்ன முக்கியமாக போடுறோம்னா அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி தான் அடிப்படையாக போடுறோம். அதுக்கப்புறம் சீரகம் போடுறோம், தனியா போடுறோம், ஓமம் போடுறோம், ஏலக்காய் போடுறோம். இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு வெள்ளை பாகில் இந்த பொடியை கலந்து லேகியம் மாதிரி கட்ட போகிறோம். கூடுதலாக நம்ம நெய் சேர்க்க போகிறோம், நல்லெண்ணெய், தேன்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ டாக்டர், நம்ம எண்ணெய் பலகாரங்கள் தான் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அகெயின் இந்த லேகியத்தில் நம்ம நெய் சேர்க்கிறோம். அதுவும் ஒரு ஆயில் கண்டென்ட் தானே டாக்டர்? ஸோ அது ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்னஸ்? நல்ல கேள்வி. இதில் நெய்யும் சேர்க்கிறோம், நல்லெண்ணையும் சேர்க்கிறோம். என்ன அடிப்படை அப்படின்னாச்சுன்னா இந்த லேகியமாக செய்யும்போது நம்ம இந்த பசு நெய்யும் நல்லெண்ணையும் சேர்க்குறோம். பொதுவாக பசு நெய்யாக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், நாம் எந்த பொருளோடு சேர்த்து அதை கொடுக்குறோமோ அதனுடைய தன்மை அது கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த தீபாவளி சமயத்தில் செய்யக்கூடிய பண்டங்களுக்கும் இந்த லேகியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ தீபாவளி சமயத்தில் செய்யக்கூடிய பண்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிப்பு, ஊட்டம் அடிக்கக்கூடிய அந்த மாவு பொருட்கள் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய, அதோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும். அந்த மந்த நிலையை மாற்றுறதுக்கு தனியாக நம்ம பசு நெய் மாத்திரமே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே வயிறை செரிமானம் பண்ணக்கூடிய ஆற்றல் வயிற்றுக்கு கிடைக்கும். ஆனால் கூடுதலாக நம்ம இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம்லாம் சேர்த்து செய்யும்போது ஒரு மெடிக்கேட்டட் கீ அல்லது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த எண்ணெயும் மருத்துவ குணம் வாய்ந்த நெய்யுமாக மாறிடுது. அப்போ தனி எண்ணெய்க்கோ அல்லது தனி நெய்க்கோ செரிமான தன்மையோ குடல் இயக்கத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மையோ உண்டு. இன்னும் நாம் மருந்து பொருட்களோடு சேரும்போது ஏற்கனவே மந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பினால் ஏற்படுத்தக்கூடிய குடல் மந்தத்தை நீக்கிறதுக்கு மிகவும் சிறப்பாக இந்த இது செயல்படும். ரொம்ப நல்ல கேள்வி. ஓகே டாக்டர். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த தீபாவளி லேகியத்தை எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வரேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துருக்கேன். ஓகே நேயர்களே, டாக்டர் சொன்ன இந்த தீபாவளி லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 4 நாளாக நம்ம செஞ்ச இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் சாப்பிட்ட அந்த ஓவர் டோசேஜிலேருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கான ஒரு எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டைஜஷனுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய தீபாவளி லேகியம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளி லேகியம் செய்ய தேவையான பொருட்கள்: பனவெல்லம் கரைச்சல், ஓமம், தனியா, ஜீரகம், மிளகு, திப்ளி, நெய், ஏலக்காய், தேன், சுக்கு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க மிளகு, திப்ளி, தனியா இது எல்லாத்தையுமே நம்ம மிதமான அந்த ஃப்ளேமில் வறுத்து எடுத்துடலாம். ஸோ
ஸோ இதில் ஒரு முக்கியமான ரேஷியோ இருக்குது. அதாவது சுக்கு, ஹோமம், தனியா இது மூணுத்தையும் வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். அண்ட் ஜீரகம், மிளகு, திப்ளி இது மூணுத்தையும் வந்து அதோட பாதி பங்கு ஆனால் 25 கிராம் எடுத்துக்கலாம். அண்ட் ஏலக்காய் 10 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஷியோவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்படி செய்கிறது வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிடக்கூடிய அளவு தான் இது. ஸோ நீங்கள் சின்ன லெவலில் செய்யணுன்னா அந்த சரி பங்கு அந்த ரேஷியோ கணக்குக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 10 கிராம் ஏலக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம அளவுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட மிளகு. ஸோ மிளகு வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திப்ளி போட்டுக்கோங்க. திப்ளியும் நான் 1 ஸ்பூன் போடுறேன். மைல்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஸோ இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ ஜீரகம், மிளகு, திப்ளி இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்ததாக ஹோமம் நம்ம 50 கிராம் சொல்லியிருந்தோம். ஸோ அது 1 ஸ்பூன் போட்டோன்னா நம்ம 2 ஸ்பூனாக போட்டுக்கலாம். அடுத்தது சுக்குத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன். ஸோ மிதமான சூட்டில் இது மொத்தத்தையும் வறுத்து எடுத்துடலாம். ஸோ தீபாவளி லேகியத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்க இந்த கலவை எல்லாமே வந்து நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்துட்டோம். இது நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஜார் எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த கலவையை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இது இப்போ வந்து வெள்ளைப்பாகோட சேர்த்து நம்ம நல்லா லேகியம் மாதிரி கிண்டி எடுக்கணும். அதோட சேர்த்து இந்த பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெறும் தண்ணியில் கூட கரைச்சி அப்புறம் கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெள்ளை கரைச்சல் வந்து இங்கே நல்லா லிக்விடாக நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிறனால நான் டைரெக்டாக வந்து வெள்ளத்தோடையே சேர்த்துடுறேன். ஸோ இந்த மிக்சரை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ பேன் நல்லா சூடான அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ பேன் நல்லா சூடாயிடுச்சு. சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை ஊற்றிடலாம். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சிம் ஃப்ளேம்லேயே செய்யலாம். ஸோ லைட்டாக இந்த நம்ம ஊற்றின அந்த லிக்விட் வந்து திக்காக ஆகும்போது நம்ம ஃப்ளேம் வந்து இன்னும் நல்லா சிம் பண்ணிவிட்டு நெய் விட்டுடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேனும் ஊற்றிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கைவிடாமல் கிண்டி எடுத்து. ஸோ நம்ம தீபாவளி லேகியம் வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா, அந்த நெய்யும் அந்த லேகியமும் தனித்தனியாக செப்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம லேகியம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சிக்னல் ஒரு சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம தீபாவளி லேகியம் வந்து இங்கே ரெடி ஆகிருக்கு. இது தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தீபாவளி லேகியம் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கவலைப்படாமல் வரப்போகிற தீபாவளியை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல். ஏன்னா உங்களுக்காக வந்து அதுக்குண்டான ரெமெடி தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஜாலியாக சாப்பிட்டு சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த லேகியம் சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் கொண்டாடுங்க. ஸோ டாக்டர் சொன்ன இந்த தீபாவளி லேகியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இந்த வாட்டி வந்து யூஎஸ்லேருந்து ரோஹிணி எழுதியிருக்காங்க. அவங்க 10 இயர் ஓல்டு குழந்தைக்கு வந்து எக்ஸிமா இருக்கான். ஸோ இச்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கா அதுலேருந்து விடுபடுறதுக்குன்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே நிறைய விதமான உணவுப் பொருட்கள்
உணவுப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாகவே இருக்குது. மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள் நிறைய இப்போ பழக்கத்தில் இருக்குது அவங்ககிட்ட. ஓகே. அது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம்னா அவங்களுடைய உணவுகளில், குறிப்பாக காலை உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா, எந்த ஒரு ஸ்கூலில் போய் பார்த்தாலும் சரி, அல்லது குழந்தைங்களை காப்பகம் அந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி, கோதுமை மைதால செய்த உணவுகள் அதிகமாக இருக்குது. ஓகே. பேகல்னு சொல்லுவாங்க, டோனட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே, கேக் எதுவாக இருந்தாலும் சரி கோதுமையில் செய்யக்கூடிய பொருட்களாக இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட உணவே அமிர்தத்தில் நம்ம வந்து செய்து காமிச்சிட்டோம். 300க்கு மேற்பட்டது போயிடுச்சு. ஒரு இடத்துலையும் நம்ம கோதுமை பயன்படுத்துறதில்ல. கண்டிப்பாக. அது மாதிரி பாரம்பரிய நம்ம ஊட்ட உணவுகள்னு சொல்லக்கூடிய அடிப்படை உணவுகள் என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனுக்காக சொல்லக்கூடிய அந்த விளக்கெண்ணெய், இஞ்சி சாறு, தேன் கலந்த கலவையை ஒரு தடவை கொடுக்கணும். அவங்க வயசுக்கு 10 வயசுன்னு சொன்னாலும் 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் இஞ்சி சாறு, 2 ஸ்பூன் தேன் கலந்த கலவையை ஒரு நாள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மேலுக்கு தேய்க்கிறதுக்கு விளக்கெண்ணெயில் மிளகு போட்டு காய்ச்சி மேலே தேய்ச்சி குளிக்க வைக்கிறது. ஓகே. இது ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். இளம் வெயிலில் கொஞ்சம் தோலில் காட்டுறது. பொதுவாக அந்த வெயிலே படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இளம் வெயிலில், காலை வெயிலாக இருக்கட்டும் அல்லது மாலை வெயிலில் கொஞ்ச நேரம் அந்த தோலில் கொஞ்சம் படும்படியாக பார்க்குறது உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட். இன்னும் நாங்கள் அகஸ்தியர் குழம்பு, கோரோஜனை மாத்திரைகள்லாம் வச்சுருக்கோம். அதையும் பயன்படுத்தலாம், சித்த மருத்துவ அறிவுரைப்படி பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது முற்றிலுமாக இந்த தோல் அரிப்பு, எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து மேரி திண்டுக்கல்ல இருந்து எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா டாக்டர்? ஸோ அவங்களுக்கு என்ன டவுட்னா, இப்போ மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணுறதே வந்து இந்த ஃபேஷியல், ஹேர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். பட் இப்போ அவங்க அப்ளை பண்ணும்போது ஐப்ரோலையோ இல்லை முடியிலையோ பட்டுடுச்சுன்னா முடி கொட்டி போயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மஞ்சள் வந்து ஒரு இடத்துல பட்டுச்சுன்னா அந்த தோல்லாம் உதற வைக்கிறது, தோலில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் உதற வைக்கக்கூடிய தன்மை மஞ்சள் எதுவும் கிடையாது. அடிப்படையில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான வலியுறுத்தி சொல்லக்கூடியது காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது தோலினுடைய அடிப்படை திசுக்கள் வழியாக உள் உறிஞ்சப்படுகிறது மஞ்சளுடைய தன்மை. அதாவது மஞ்சள் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், தாவர வேதியியல் பொருட்கள் டிரான்ஸ்டெர்மல் அப்சார்ப்ஷன் பெறுவாங்க. தோலின் உள் அடுக்குகள் வழியாக உறிஞ்சப்பட்டு, அதாவது நானோ மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க, மஞ்சள் இருக்கக்கூடிய நானோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் உறிஞ்சப்பட்டு உடல் ரத்தத்தில் கலந்து, ரத்தம் நேராக போய் அந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலம், பெண்களுக்கான பிரத்யோகமாக சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் மேலே வேலை செஞ்சு அதுக்கப்புறமா தான் முடியை வந்து தேவையில்லாத இடங்களில் உதற வைக்கிது. அந்த முடி வந்து தேவையில்லாத இடத்துல வளர்றதும் தேவையுள்ள இடத்துல போதுமான அளவுக்கு வளர வைக்கிறதுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அந்த ஹார்மோன்கள் தான். இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அந்த ஹார்மோன்களை பலப்படுத்துதே தவிர நேரடியாக அந்த மேலே போட்டு அதில் உதற வைக்கிறது இல்லை. அதனால மஞ்சள் முடியில் பட்டா முடியை உதற வைக்கிறது இல்லை, அது நேரடியாக ஹார்மோன்கள் வேலை செய்கிறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அவங்க முக்கியமாக எல்லா மதத்தினவர்களாக இருந்தாலும் சரி, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது பெண்களுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடியது. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முடி உதிர்ந்துருன்ற பயம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த மஞ்சளோட விஷயமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி. ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க வந்து பாரம்பரிய இனிப்பு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க, அதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இனிப்பு வகைகளை சாப்பிட்டான்னு இல்லை, நிறைய ஓவர் ஈட்டிங்னால வரக்கூடிய இன்டைஜஷன் ப்ராப்ளமை தீர்க்கக்கூடிய ஒரு லேகியத்தை கூட பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து இப்போ இந்த தீபாவளி மூடில் இருப்பீங்க. நீங்களும் வீட்டில் வந்து இந்த இனிப்பு வகைகளை ட்ரை பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் டாக்டர் சொன்ன இந்த லேகியத்தையும் சாப்பிடுங்க. இந்த ஃபெஸ்டிவலை வந்து ரொம்ப ஜாலியாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப சேஃபான முறையில் வந்து கொண்டாடுங்க. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உணவே அமிர்தம் டீம்.